another video. ஓகே கேஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இன் ஈச் ஐபிஎல் சீசன் அதை தான் பார்க்க போறோம். அதாவது இதுவரை 16 ஐபிஎல் சீசன் நடந்திருக்குல்ல, அதுல ஒவ்வொரு வருஷத்துல உள்ள ஸ்ட்ராங்கஸ்ட் டீமை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேட்டகரியில் ஒரு டீம் இருக்கணும்னா அந்த டீம் வந்து டிராஃபி அடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க வந்து நல்லா விளையாண்டுருக்கணும். கொஞ்சம் இவங்களை பார்த்தாலே மற்ற டீம்லாம் பயப்படலாம், எப்போ அந்த டீம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷத்துல 2008, 2009, 2010 இதுல உள்ள ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் எது அப்படின்றது தான் நம்ம ஆர்டரா இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா கைஸ்? ஃபர்ஸ்ட் 2008ல எந்த டீம் ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வெறும் 3 மேட்ச் தான் தோத்தானுங்க அந்த சீசன்ல. வெறும் 3 மேட்ச் தான் தோத்தானுங்க. இதுவரை ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ராஜஸ்தான் ராயல்ஸும் இன்னொரு டீமும் மட்டும் தான் 3 மேட்ச் தோத்துருக்கு. அந்த டீம் என்னன்னு, அந்த இன்னொரு டீம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஷேன் வார்ன் கேப்டன்சில யூசப் பதான்லாம் அப்போ பேய் ஃபார்ம்ல இருப்பான். வந்து சிஎஸ்கேவை வந்து ஃபைனல்ல லாஸ்ட் பால் த்ரில்லர் வரை கொண்டு போய் மேட்சை வின் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ராஜஸ்தானோட ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் அதுதான். எனக்கு தெரிஞ்ச அந்த சீசன்ல ராஜஸ்தான் அசைக்கவே முடியல. வெறும் 3 மேட்ச் தான் தோத்துருந்தாங்க. வந்தாங்க, கப் அடிச்சிட்டாங்க ஷேன் வார்ன் கேப்டன்சில. ஸோ அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் 2008ல. 2009ல யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஓஜி டெக்கான் சார்ஜர்ஸ், எல்லாருடைய ஃபேவரட் டெக்கான் சார்ஜர்ஸ் தான். அந்த டைம் வந்து மாஸ் காட்டிட்டு இருந்தாங்க. ஆண்ட்ரூ சைமன்ஸ், ஆடம் கில்கிரிஸ்ட், கிப்ஸ், ரோஹித் சர்மா, ஆர்பி சிங், ஹர்ப்ரீத் சிங், ஓஜா, இவனுங்க டீமே வந்து பயமுறுத்துற மாதிரி இருந்தது. எவன் வந்தாலும் அடி தான், வந்தா அடிச்சுட்டு தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் டெக்கான் சார்ஜர்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2009ல டெக்கான் சார்ஜர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீம். வந்தாங்க, கப்பும் அடிச்சாங்க. ஆர்சிபியை போட்டு ஃபைனல்ல பொழந்து எடுத்துட்டாங்க. பொழந்துலாம் எடுக்கல, ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப த்ரில்லர் தான், கொஞ்சம் கம்மி ரன் அடிச்சா கூட வின் பண்ணிட்டாங்க எப்படியோ. ஸோ 2009ல டெக்கான் சார்ஜர்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். 2010ல என்ன டீம் ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்டிங்கன்னா அதுவும் டெக்கான் சார்ஜர்ஸ் தான். 2010ல 2009 விட 2010ல தான் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, ஆனால் கப் அடிக்கல. ஸோ இந்த 9ம் 10ம் டெக்கான் சார்ஜர்ஸோட பிரைம் தான். அந்த டீமை நான் இன்னும் மிஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க, அந்த ஐகானிக்கான டீமும் பிளேயர்ஸும். ஸோ இந்த 2 வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான டெக்கான் சார்ஜர்ஸ் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீம், வந்தாலே பயமுறுத்துவானுங்க எந்த டீமா இருந்தாலும் சரி. ஸோ 2009 and 10 goes to டெக்கான் சார்ஜர்ஸ். 2011 என்ன டீம்னு கேட்டிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஓரளவு இந்த ஃபார்ம் ஆகி மைக்கேல் லஸ்ஸி, முரளி விஜய், ரெய்னா, ஜக்காத்தி, பொலிஞ்சர், அது மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணது வந்து 2011 தான். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாகவே நிறைய மேட்ச் வந்து வின் பண்ணாங்க, பயப்படாம. எப்படி சொல்றது, டாமினேட் பண்ணிலாம் வின் பண்ணாங்க 2011ல. அது மட்டும் இல்லை, ஃபைனல்ல ஹோம் டவுன்ல வச்சு சென்னையில வச்சே வின் பண்ணிட்டாங்க. சென்னையில வச்சு டைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. ஸோ 2011ல சென்னை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கஸ்டான டீம். அதுக்கப்புறம் 2012ல யார் ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து கம்பீர் எப்போ கேப்டன் ஆனாரோ கொல்கத்தா வந்து அசைக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா கொல்கத்தா வந்து டோட்டலாக மாறிட்டு. கொல்கத்தா வந்து எவ்வளோ டுபாகூர் டீமாக இருந்துச்சோ கம்பீர் வந்தோன்னா டோட்டலாக மாறிட்டு. கேலிஸ், மெக்கலம், கம்பீர், பவுலிங்கில் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டு பயங்கரமாயிட்டு. நிறையலாம் அப்போ பீக்கில் இருந்தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 2012லேருந்து சென்னையில் வச்சே சென்னையை தோக்கடிச்சாங்க. அதுவும் ஒரு த்ரில்லர் தான். சென்னையில் வச்சு சென்னையை தோக்கடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தான் அந்த இயரில் ஸ்ட்ராங்கஸ்டான டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் 2012ல. நெக்ஸ்ட் 2013ல எது ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். 13ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நான் பார்த்ததுல. டிராவிட் கேப்டன்சி, ஷேன் வாட்சன், ரஹானே எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருந்த மாதிரி இருக்கும். சஞ்சு சாம்சன் அப்போ தான் யங்கா இருந்தான். சஞ்சு சாம்சன் செமையா விளையாடுவான். அதுக்கப்புறம் ஒரு பவுலர் கூட புதுசாக வந்தான், அவன் பேரு கெவின் கூப்பர்னு ஒருத்தர் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன்லாம் வந்து பயங்கரமா போட்டான், ஆனால் கப் அடிக்கல. கப்பு ஏதோ வந்து மும்பை தான் அடிச்சாங்க. கடைசி போய் சென்னை அடிச்சிட்டானுங்க. சென்னை அடிச்சு போட்டு மும்பை ஜெயிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ராஜஸ்தான் தான் அந்த இயர் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க. ஸோ ராஜஸ்தான் தான் 2013ஓட ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். 2014 யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் நான் சொன்னேன், ஒரு டீம் வந்து 2 டீம் தான் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே வெறும் 3 மேட்ச் தான் தோத்துருங்க. ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸ், இன்னொன்று கிங்ஸ் 11 பஞ்சாப். 2014 கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் பஞ்சாப் ஹிஸ்டரியிலேயே ஸ்ட்ராங்கஸ்டான சீசன். அந்த சீசன் தான் டீமே பயங்கரமா இருக்கும். வீரேந்திர சேவாக், மனன் வோஹ்ரா, விருதுமன் சஹாலாம் அந்த பேயாட்டம் ஆடுவான்னு எனக்கு அப்பதான் தெரியும். விருதுமன் சஹா சென்னையில இருக்கும்போது ஏதோ பத்ரிநாத் மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான். தொசுக்கிட்டு இருப்பான். உட்காந்து உருட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருப்பான். பஞ்சாப்ல போய் அந்த அடி அடிக்கிறான் ஃபைனல்ல.
விருதுமன் சஹா, ஜார்ஜ் பெய்லி கேப்டன், சரியான கேப்டன். ஜார்ஜ் பெய்லியோட பிரைம்னா 13, 14, இந்த 15 தான். ஜார்ஜ் பெய்லி கேப்டன். மேக்ஸ்வெல் பேய் ஃபார்ம்ல இருந்தான். மில்லர், மிச்சல் ஜான்சன், அக்சர் பட்டேல், பாலாஜி. அப்பப்பா 2014 பஞ்சாப் வந்து ஒரு சரியான வைபிட. அதெல்லாம் அந்த டைம்ல எல்லா டீமுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து. பட் பஞ்சாப் வந்து 2014ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீம். ஆனா ரொம்ப சேட், ஃபைனல் வந்து தோத்தது. இந்த சாவ்லா பைய அடிச்சு காலி பண்ணிட்டான். எல்லாம் அந்த சாவ்லா பையலோட வேலை. அவன் அடிப்பான கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. சே, இல்லாட்டி பஞ்சாபுக்கு ஒரு கப்பா தான் வந்திருக்கும் அந்த 14 டீம் வச்சு. ஸோ 2014ல கிங்ஸ் 11 பஞ்சாப் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். 2015 யாருன்னு கேட்டீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங் வந்து 2015ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஃபைனல் பி மாதிரி விளாண்டாங்க, அது வேற விஷயம். ஃபைனல்ல மும்பை போட்டு அட்டி தர்மடி அடிச்சிட்டாங்க சென்னையை போட்டு. ஆனா 2015ல சென்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. பிரெண்டன் மக்கலம், இந்த டுவைன் ஸ்மித், டூப்ளசி, கிட்டத்தட்ட எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க அந்த டைம். மோஹித் சர்மா, ஆஷிஷ் நேரா எல்லாருமே பயங்கரமா இருந்தாங்க. ஃபைனல்ல கோட்டை விட்டானுங்க வழக்கம் போல. மும்பை வந்தோன்னா ஒரு மாதிரி பயந்துட்டானுங்க, என்ன இளவுன்னு தெரியல. ஆனா அந்த இயர்ல வந்து 2015ல வந்து சென்னை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 2016ல எது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னா அஃப்கோர்ஸ் ஆர்சிபி சரியான சீசன். அதெல்லாம் கோலி 973 ரன்ஸ். அது மட்டும் இல்ல, டீம்ல எல்லாருமே பயங்கரமா இருந்தாங்க. கிறிஸ் கெயில், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கேஎல் ராகுல். ஃபர்ஸ்ட் வந்து கேஎல் ராகுல் அந்த மாதிரி இப்ப கூட விளையாட மாட்டேங்கிறான். அப்ப கூட அவ்வளவு ஃபாஸ்டா விளையாண்டவன் இப்ப டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கான். உட்காந்து ஓடிஐ விளையாண்டுட்டு இருக்கான் T20ல. ஆர்சிபில இருக்கும்போது பயங்கரமா அடிப்பான் அவன். ஒண்ணு ஷேன் வாட்சன். எனக்கு தெரிஞ்சு ஷேன் வாட்சன் வந்து பெர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அந்த சீசன்ல தான் ஆர்சிபில. ராஜஸ்தான்ல இருந்து வந்து ஆர்சிபி போனா பவுலிங்கும் செமையா போட்டான். ஃபைனல்ல ஒஸ்டா போட்டான், நான் ஒத்துக்கிறேன். ஃபைனல்ல கேவலமா போட்டான். மத்த எல்லா இதுலயும் சூப்பரா பவுலிங் போட்டான். பவுலிங் செமையா போட்டான், பேட்டிங்கும் செமையா பிடிச்சான். அதுக்கப்புறம் விஸ்வேந்திர சஹல், அரவிந்த் அவனும் ஒருத்தன் இருப்பான் பவுலர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமா இருந்தானுங்க ஆர்சிபி. பட் ஆனா தோத்துட்டானுங்க எல்லாம் இந்த பென் கட்டிங்காலதான். வந்து கடைசி அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டான். சே, அந்த ரன்னு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ 2016ல எது ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 2017ல யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். மும்பை இந்தியன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீம். ஆனா அந்த ஃபைனல் எனக்கு இப்ப கூட தோணுது அது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு பார்க்கும் போது அப்படிதான் தெரியும். அது ஏன்னு நான் இன்னொரு வீடியோல வேணா போடுறேன். ஓகே, ஸோ 2017ல வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் மும்பை இந்தியன்ஸ் தான். ரொம்ப த்ரில்லரான ஃபைனல் தான். அந்த இயர்ல யாருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மும்பை தான் வந்து தனியா தெரிஞ்சானுங்க. ஸோ மும்பை தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான டீம். 2018ல எது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்து பயங்கரமான கம்பேக் கொடுத்தாங்க. 2 வருஷம் வரல. 2018 சென்னை சூப்பர் கிங் தான் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான சென்னை மாதிரி எனக்கு தோணுச்சு. கிட்டத்தட்ட எவனுக்குமே அந்த குவிட்டிங் மென்டாலிட்டி இல்லை. ஸ்டார்டிங்ல அந்த பிராவோ வந்து அந்த மும்பையை புரட்டி எடுக்கிறதுல இருந்து எண்டு வர, வாட்சன் 100 போட்டு முடிக்கிற வர பெர்ஃபெக்டான சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீசன் அமைஞ்சிச்சு. ஸோ 2018ல சிஎஸ்கே, தட் கம்பேக் சிஎஸ்கே டீம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீம். ஓகே, நெக்ஸ்ட் 2019ல எந்த டீம் ஸ்ட்ராங்கஸ்ட்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் வந்து அசைக்கவே முடியாது அந்த டைம்லாம். குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, போல்ட், பும்ரா, அந்த மலிங்க மெக்லகரன் வச்சிருப்பாங்க அப்பெல்லாம். பொலாடு, ஹர்திக் பாண்டியா இருக்கிற எல்லா தாயோலையும் அந்த டீம்ல தான் இருப்பானுங்க. சென்னையை 4 வாட்டி அடிச்சாங்கடா. 4 வாட்டி குரூப் ஸ்டேஜ்ல அடிச்சாங்க. குரூப் ஸ்டேஜ்ல 2 வாட்டி அடிச்சானுங்க. குவாலிஃபயர்ல சென்னையில வச்சே ஒரு வாட்டி அடிச்சானுங்க. தர்மடி அடிச்சுட்டு ஃபைனல்ல போய் ஒரு தர்மடி, அதுவும் த்ரில்லர் போய் முடிச்சிட்டானுங்க. 2019ல மும்பை வந்து பயங்கரமான டீம். ஸோ 2019ல மும்பை தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். 2020ல எது ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்டீங்கன்னா அதுவும் மும்பை இந்தியன்ஸ் தான். நிறைய பேர் டெல்லி சொல்லுவீங்க. இல்ல எனக்கு வந்து 2019 and 20 வந்து மும்பையை அசைக்கவே முடியாது. மும்பையோட பிரைம் 2019 and 20ல மும்பை அசைக்கவே முடியாது. அந்த கடப்பார பேட்டிங் லைனப், மும்பை ஃபேன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, அந்த கடப்பார பேட்டிங் லைனப்னா அப்பதான் உண்டு. எவனாலையும் அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க மும்பை. ஸோ 2019 and 20 வந்து மும்பை தான், அதுல டவுட்டே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 2021 எதுன்னு கேட்டீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். 2021 வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். 19, 20, 21 3 வருஷமும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நல்லா தான் இருந்தாங்க. ஷீகர் தவான், பிருத்திவி ஷா, பண்ட், ஸ்ரேயஸ் கேப்டன்சில இருக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிச்சு போட்டானுங்க இந்த எக்ஸ்ட்ரா 2 டீம் வந்தாங்க. ஸோ 2021 வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நெக்ஸ்ட் 2022 இதுல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீம்னா நிறைய பேர் ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லுவீங்க. எனக்கு வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் தான்.
குஜராத் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆர்சிபி இது ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட்லர் மட்டும் ரொம்ப சிங்கிள் ஹேண்டடா ஆடுற மாதிரி இருந்து. ஆனா குஜராத் டைட்டன்ஸ் வந்து அப்படி இல்லை. எத்தனை மேட்ச் க்ளோஸா போய் வின் பண்ணி கொடுத்தாங்க. தெவாட்டியா, மில்லர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு குஜராத் டைட்டன்ஸ் தான். ஸோ 2022 குஜராத் டைட்டன்ஸ் தான். அது மட்டும் இல்லை, ஃபைனல்ல போய் ராஜஸ்தான் ராயல சோக் பண்ண வச்சிட்டானுங்க. ராஜஸ்தான் ராயல் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சா பார்த்தா சோக் ஆயிட்டானுங்க. ராஜஸ்தான் ராயல் வழக்கம் போல சங்கக்கார மாதிரியே சோக் ஆயிட்டானுங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்தவனும் கப்படிச்சாங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். நெக்ஸ்ட் 2023ல எது ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்டீங்கன்னா அதுவும் குஜராத் டைட்டன்ஸ் தான். தோத்துட்டாங்க ஃபைனல்ல. பட் இருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீமா இருந்துச்சு. அந்த 2 வருஷமும் சரி குஜராத் டைட்டன்ஸா அசைக்கவே முடியல. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் வந்து பி மாதிரி ஆயிட்டு. ஹர்திக் பாண்டியா எப்போ வந்து சூத்த காமிச்சிட்டு போனோம், அப்போ குஜராத் டைட்டன்ஸ் வந்து குப்பை மாதிரி ஆயிட்டு. அது எல்லாத்துக்கும் அந்த பாண்டியா பயில்கிட்ட தான் கேட்கணும். ஸோ who gives a fuck. பட் இந்த 2 years வந்து குஜராத் டைட்டன்ஸை அசைக்கவே முடியாது, 22 and 23. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வருஷம் சொல்றேன். ஓகே, கேட்குறீங்க 2024ல எந்த டீம் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேருக்கு வந்து ராஜஸ்தான் சொல்லுவீங்க, மேக்ஸிமம் 3/4 பேர் சன்ரைசர்ஸ் சொல்லுவீங்க. இல்ல எனக்கு வந்து கொல்கத்தா தான். ஏன்னு நான் சொல்றேன், ராஜஸ்தான் வந்து நல்ல டீம் தான். ஆனா இருந்தாலும் எனக்கு பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி தெரியல. லைட்டா சோக் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ சோக் ஆயிருவாங்கன்னு தோணுது ராஜஸ்தான் பார்க்கும்போது. சன்ரைசர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். ஆனா சன்ரைசர்ஸ் வந்து லைட்டா ஒன் சைடா ஆடுற மாதிரி இருக்கு. டாஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவருக்கு போகல அப்படின்னா, இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களால பிடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்புறானுங்க. ஆனா கொல்கத்தா அப்படி இல்லை. எப்ப கம்பீர் வந்து காலடி எடுத்து உள்ள வச்சானோ எல்லாமே மாறிட்டு ஃபுல்லா வின்னிங் மென்டாலிட்டி தான் ஆடுறானுங்க. ஃபுல்லா வின்னிங் மென்டாலிட்டியில தான் விளையாடுறானுங்க. எவனை இறக்கி விட்டாலும் அடிக்கணும். மனிஷ் பாண்டியா இறக்கி விடுறாங்க, அடிக்கிறான். ராணாவை இறக்கி விடுறாங்க, அடிக்கிறான். எவன் இறங்கினாலும் அடிக்க தான் செய்யறானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் கப்படிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. கொல்கத்தா தான். அவங்க தான் 3rd டைம் சென்னையில் வச்சு அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, எது இதுல வந்து சேஞ்ச் இருக்கணும், இல்ல இவங்க வந்து இந்த வருஷத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இல்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வந்து இவங்களா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுதோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். நான் டெய்லி ஒரு வீடியோ போடுவேன். ஓகே, எனக்கு இன்னொரு சேனல் இருக்கும், அதுவும் என்னோட யூடியூப் சேனலுக்குள்ளே இருக்கு. என்ன வீடியோ, என்ன சேனல்னு. ஓகே, guys, see you in the video and remember it, always be on top. Cheers.